ஓம் சாந்தி. முரளி டேட் 4/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, சங்கமத்தில் உங்களுக்கு அன்பு கடலான தந்தை அன்பினுடைய ஆஸ்தியையே அளிக்கிறார். எனவே நீங்கள் அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், கோபப்படாதீர்கள். இன்றைய கேள்வி, தங்களது ரிஜிஸ்டரை பதிவேட்டை சரியாக வைப்பதற்காக தந்தை உங்களுக்கு என்ன வழியை கூறியிருக்கிறார்? பதில், தந்தை உங்களுக்கு அன்பனுடைய வழியை தான் கூறியிருக்கிறார். குழந்தைகளே, ஒவ்வொருவருடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் என்று தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒரு பொழுதும் எந்த ஒரு தவறான செயலையும் செய்யாதீர்கள். எனக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லையே என்று எப்பொழுதும் சோதித்து பாருங்கள். மனநிலையில் தடுமாற்றம் ஆவது இல்லையே? எந்த ஒரு விஷயத்திலும் மனநிலை கெட்டு போவது இல்லைதானே என்று சோதனை செய்ய வேண்டும். இன்றைய பாடல், இந்த நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். நாளுக்கு நாள் நமது வீடு அல்லது குறிக்கோள் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடு, குறிக்கோள் நம்ம பக்கத்துல தெரிய ஆரம்பிக்கும். இப்பொழுது ஸ்ரீமத் என்னவெல்லாம் கூறுகிறதோ அதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். பாபா என்னெல்லாம் ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ அதுல நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் செய்தியை சேர்ப்பீங்கள் என்று தந்தையின் உத்தரவு கிடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் பாபாவுடைய செய்தியை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு பாபா நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோருக்கு இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்தாலும் வந்து விடுவார்கள். அநேக பேருக்கு நம்ம பாபாவுடைய செய்தியை கொடுக்கணும், அவங்க ஏதோ ஒரு நேரத்துல வந்துடுவாங்க. நிறைய பேர் வரும் பொழுது நிறைய பேருக்கு செய்தி அளிப்பீர்கள். நிறைய பேர் வர மாதிரி சேவா செய்யணும். அப்ப நிறைய பேருக்கு பாபாவுடைய செய்தியை நம்ம சேர்க்க முடியும். தந்தையின் செய்தி எல்லோருக்குமே கிடைக்க வேண்டியுள்ளது. செய்தி மிகவும் சுலபமானதாகும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் எந்த ஒரு கர்ம இந்திரியங்கள் மூலமாகவும் மனம், சொல் மற்றும் செயலால் எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது என்பதை மட்டுமே கூறுங்கள். உங்களை ஆத்மான் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் மூலமாக, அதாவது எண்ணம், சொல், செயலால யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொல்லுங்க போதுங்கிறார் பாபா. முதலில் மனதில் வருகிறது. எந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலுமே நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய மனசுல அது எண்ணங்களாக எழுது. அப்பொழுதுதான் பேச்சில் வருகிறது. இப்பொழுது உங்களுக்கு சரி தவறு பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய யுக்தி வேண்டும். எது சரி எது தவறு அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறை இப்ப நமக்கு வேணும். இது புண்ணியமான காரியம், இதை செய்ய வேண்டும். மனதில் கோபப்பட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தால் இப்பொழுது புத்தி கிடைத்துள்ளது இல்லையா? நமக்கு சரியான ஒரு தெய்வீக புத்தி இப்ப பாபா நமக்கு கொடுத்துட்டாரு. இப்ப இந்த இடத்துல கோவப்படுத்துற மாதிரி யாராவது பேசினாலுமே நம்ம கோவப்படக்கூடாது. நம்மளுடைய புத்தியை நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தணும். கோபப்பட்டோம் என்றால் பாவம் ஏற்பட்டு விடும். தந்தையை நினைவு செய்வதால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவோம். அப்படி இன்றி இப்பொழுது ஆனது ஆகிவிட்டது, இனிமேல் செய்ய மாட்டேன், இவ்வாறு இனிமேல் இனிமேல் என்று கூறிக்கொண்டே சென்றால் அதுவே பழக்கமாகிவிடும். ஒரு தவறை நம்ம செய்துடுறோம், இனிமே இந்த தவறை செய்ய மாட்டோம். திரும்ப செய்யறோம், இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இனிமேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே ஒரு பழக்கமாயிடும். உறுதியான எண்ணம் வச்சு இனிமே நம்ம செய்யவே கூடாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அடுத்தது வந்தாலும் அந்த கர்மத்துல வரக்கூடாது. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும். மனிதர்கள் இது போன்ற கர்மங்கள் செய்யும் பொழுது இது பாவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். விகாரத்தை கூட பாவம் என்று நினைப்பதில்லை. இது பெரியதிலேயும் பெரிய பாவமாகும் என்று இப்பொழுது தந்தை கூறியுள்ளார். இவற்றின் மீது வெற்றி அடைய வேண்டும். மேலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்.
மரணம் எதிரிலேயே உள்ளது. யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் இறை தந்தையை, காட்பாதரை நினைவு செய்யுங்கள் என்று அவருக்கு கூறுவார்கள். யாராவது இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தாங்கன்னா கடவுளை நினைங்க, கடவுளை நினைங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் கடவுளிடம் செல்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவங்க இறந்து உடலை விட்டு இந்த ஆத்மா கடவுள் கிட்ட போறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் கடவுளை நினைங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இறை தந்தையை நினைவு செய்வதால் என்ன ஆகும் என்றோ, எங்கு செல்வோம் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. காட்பாதரிடமோ யாருமே போக முடியாது. எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற தந்தையின் அழியாத நிரந்தர நினைவு வேண்டும். நிரந்தரமா பாபாவுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். தமோ பிரதானமாக துக்கம் தாளாது ஆகிவிடும் பொழுது கடவுளை நினைவு செய்யுங்கள் என்று ஒருவருக்கொருவர் கூறுகிறார்கள். தமோ பிரதானம் ஆயிடும் பொழுது, துக்கம் அளவு கடந்து வரும் பொழுது எல்லாருமே என்ன சொல்றாங்க? இந்த நேரத்துல கடவுளை நினைங்கன்னு சொல்றாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒருவர் பிறருக்கு கூறுகிறார்கள். கூறுவது ஆத்மா அல்லவா? இந்த நேரத்துல கடவுளை நினைங்க அப்படின்னு சொல்றது யாரு? ஆத்மாதான் சொல்லுது. அப்படி இன்றி பரமாத்மா கூறுகிறார் என்பது கிடையாது. இப்ப எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா கடவுளே கடவுளை நினைங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப எல்லாருக்குள்ளயும் ஆத்மா இருக்கிறதுனாலதான் ஒரு ஆத்மா தான் இன்னொரு ஆத்மாவுக்கு சொல்லுது, மேல இருக்கக்கூடிய ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய கடவுளை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. தந்தையே நினைவு செய்யுங்கள் என்று ஆத்மா ஆத்மாவிற்கு கூறுகிறது. இது ஒரு சாதாரணமான வழக்கமாகும். இறக்கும் பொழுது இறைவனை நினைவு செய்கிறார்கள். இறைவன் பற்றிய பயம் இருக்கும். நல்லது அல்லது தீய செயல்களின் பலன்களை இறைவன் தான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அதனால பயப்படுறாங்க. தீய செயல்கள் செய்தோம் என்றால் இறைவன் தர்மராஜரின் மூலமாக மிகவும் தண்டனை கொடுப்பார் என்ற பயம் இருக்கும். உண்மையில் கர்மங்களின் வினை பயனை அனுபவிக்க வேண்டியே இருக்கும் அல்லவா? நம்ம என்ன கர்மா செய்யறோமோ, செயல் செய்யறோமோ அதனுடைய பலனை ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கர்மம், அக்கர்மம் மற்றும் விக்கர்மத்தின் விளைவை புரிந்துள்ளீர்கள். இந்த கர்மம் அக்கர்மம் ஆகும் என்று அறிகின்றீர்கள். எப்படிப்பட்ட கர்மம் செய்தா என்ன பலன் வரும் அப்படிங்கறது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறார் பாபா. நினைவில் இருந்து செய்யும் செயல்கள் நல்ல செயல்கள் ஆகும். ஈஸ்வரன் தந்தையினுடைய நினைவுல இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நல்ல செயல்கள் தான். ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் தீய செயல்கள் தான் செய்கிறார்கள். ராம ராஜ்யத்தில் ஒரு பொழுதும் தீய செயல் ஏற்படுவதே இல்லை. இப்பொழுதும் ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாபா நமக்கு உயர்ந்த வழியை சொல்லிக்கிட்டே இருக்காது. எங்காவது அழைப்பு கிடைக்கிறது, இது செய்ய வேண்டுமா இல்லை செய்ய வேண்டாமா, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருங்கள். எங்கேயாவது கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சேவா செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாபா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாபா இதை நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பாபா கிட்ட ஆலோசனை கேட்டு ஸ்ரீமத் கேட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது உயர்ந்த செயலாக இருக்கும். நம்ம மன்மத் படி நம்ம நடக்க கூடாது. உதாரணமாக, ஒருவர் காவல்துறையில் வேலை செய்கிறார் என்றால் நீங்கள் முதலில் அன்புடன் புரிய வையுங்கள் என்று அவருக்கு கூறப்படுகிறது. ஒரு போலீஸா இருக்கிறாரு அப்படின்னா அவரு குற்றவாளிக்கு புரிய வைக்கும் பொழுது அன்பா நீங்க புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. உண்மையில் கூறவில்லை என்றால் பின்னால் அடிக்கலாம். அவங்க உண்மையை சொல்லல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அடிக்கலாம். முதல்ல நீங்க புரிய வைக்கக்கூடிய மெத்தட் எப்படி இருக்கணும்? அன்பா புரிய வைங்க. பிறகு உண்மையை சொல்லல அப்படின்னா உங்களுடைய ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அன்புடன் புரிய வைப்பதால் கைக்குள் வர முடியும். நீங்க அன்பா புரிய வச்சீங்க அப்படின்னா அடிக்க வேண்டிய விஷயமே இருக்காதுங்கிறார் பாபா. ஆனால் அந்த அன்பில் கூட யோக பலம் நிரம்பி இருந்தது என்றால் அந்த அன்பின் சக்தியுடன் யாருக்காவது புரிய வைக்கும் பொழுது கடவுளை போல புரிய வைக்கிறார் என்று நினைப்பார்கள். நீங்கள் இறைவனின் குழந்தைகள், யோகி ஆவீர்கள் அல்லவா? உங்களிலும் கூட ஈஸ்வரிய ஆற்றல் உள்ளது. இறைவன் அன்பின் கடல் ஆவார். அவருடைய குழந்தைங்க இல்லையா? நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைங்க. அவரு அன்பனுடைய கடல். அப்ப அவருடைய குழந்தைங்க நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்? ரொம்ப அன்பு, மாஸ்டர் அன்பு கடல் அப்படிங்கிறாரு.
அவரிடம் வலிமை உள்ளதல்லவா? அந்த அளவுக்கு சக்தி ஆத்மா கிட்ட இருக்கு இல்லையா? அனைவருக்கும் ஆஸ்தி அளிக்கிறார். சொர்க்கத்தில் மிகுந்த அன்பு இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் அன்பின் முழு ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு பெற்று வரிசை கிரமமாக முயற்சி செய்து செய்து பிரியமானவராக ஆகிவிடுவீர்கள். தந்தைக்கு பிடித்தமானவங்களா நீங்க மாறிடுவீங்க. யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது என்று தந்தை கூறுகிறார். இல்லை என்றால் துக்கமுற்றே இறப்பீர்கள். நம்ம யாருக்கு என்ன பலனை கொடுக்கிறோமோ அது போலதான் நம்மளுடைய இறப்பு இருக்கும். நம்ம யாருக்காவது துக்கம் கொடுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் துக்கப்பட்டுதான் இறப்போங்கிறார் பாபா. தந்தை அன்பிற்கான வழியை கூறுகிறார். மனதில் வந்துவிடும் பொழுது அது முகத்திலும் வந்து விடுகிறது. மனசுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா மனநிலை எப்படி இருக்கோ அது முகத்திலையும் வந்துடுது. கர்ம எந்திரியங்களால் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களின் பதிவேடு ரிஜிஸ்டர் கெட்டு போய்விடும். தேவதைகளின் நடத்தை குணங்கள் பற்றி புகழ் பாடல் பாடப்படுகிறதல்லவா? தேவதைகளை பற்றி எவ்வளவு உயர்வா சொல்றாங்க. அவங்களுடைய குணங்களுக்கெல்லாம் எவ்வளவு மகிமை பாடுறாங்க. எனவே தேவதைகளின் பூஜாரிகளுக்கு புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் சர்வ குணங்களால் நிறைந்தவர்கள், 16 கலை சம்பூர்ணமானவர்கள் என்று அவர்களுடைய மகிமையை பாடுகிறார்கள். இல்லையா? நீங்க எல்லா குணங்களையும் நிறைஞ்சவங்க, எல்லா கலைகளையும் நிறைஞ்சவங்க, சக்தி உடையவர்கள் அப்படின்னு அவர்களுடைய மகிமையை பாடுறாங்க. மற்றும் தங்களது நடத்தை பற்றியும் கூறுகிறார்கள். அவர்களை உயர்வாக பாடிட்டு தன்னுடைய நடத்தை நாங்க பாவியாக இருக்கோம், நாங்க தாழ்ந்தவர்களாக இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய நடத்தையையும் சொல்றாங்க. எனவே நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்பொழுது இல்லை, மீண்டும் அவசியம் ஆவீர்கள் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள். அந்த மாதிரி மகிமை பாடுறாங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்க போய் புரிய வைங்க. நீங்க தான் இந்த மாதிரி எல்லா குணங்கள்லயும் சக்திகள்லயும் நிறைந்தவர்களா இருந்தீங்க, இப்ப இல்ல, திரும்பவும் நீங்க இந்த மாதிரி ஆகலாம், இத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் இது போல தேவதை ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய நடத்தையை இது போல அமைத்துக் கொள்ளுங்கள். தேவதைகளுடைய நடத்தை போல, குணங்களை போல இப்ப நீங்க அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் இவ்வாறு ஆகிவிடுவீர்கள். நாம் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கிறோமா? எந்த ஒரு விகார குணமும் இல்லாம நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு நாமே சோதனை செய்யணும். நமக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லைதானே? எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படுவது ஒன்றும் இல்லைதானே? அடிக்கடி மனநிலை மாறக்கூடியவராக இல்லைதானே என்று தங்களையே சோதித்துக் கொள்ள வேண்டும். அநேக முறை நீங்கள் புருஷார்த்தம் முயற்சி செய்துள்ளீர்கள். நீங்கள் இது போல தேவதை ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். லட்சுமி நாராயணரை போல உயர்ந்த தேவதையாக நீங்க மாறணும். அவ்வாறு ஆக்கக்கூடியவர் கூட ஆசராக இருக்கிறார். அந்த மாதிரி உயர்ந்த தேவதையை ஆக்கக்கூடியவர் இந்த நேரத்துல இருக்காரு நம்ம முன்னாடி. கல்ப கல்பமாக உங்களை இது போல உருவாக்கி இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் நான் தான் உங்களை தான் நான் தேவதையாக மாத்தியிருந்தேன். முந்தைய கல்பத்தில் யாரெல்லாம் ஞானம் எடுத்தார்களோ அவர்கள் அவசியம் எடுப்பார்கள். புருஷார்த்தம் கூட செய்விக்கப்படுகிறது. அதற்கான முயற்சியை கூட பாபா இப்ப நம்மள செய்ய வைக்கிறாரு. மேலும் கவலை அற்றவர்களாகவும் ஆக்குகிறார்கள். நாடகத்தில் இவ்வாறு பொருந்தி உள்ளது. நம்மளதான் தேவதை ஆக்கணும் அப்படின்னு நாடகத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. நாடகத்தில் இருந்தது என்றால் அவசியம் செய்வோம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். நல்ல சாற்று இருந்தது என்றால் டிராமா செய்விக்கும் என்பார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தெரிகிறது. முதலில் கூட ஒருவர் இது போல கோபித்துக் கொண்டிருந்தார். அதிர்ஷ்டத்தில் இருக்கவில்லை. கூறினார், நாடகத்தில் இருந்தது என்றால் நாடகம் என்னை புருஷார்த்தம் செய்விக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவ்வளவுதான், ஞானத்தையே விட்டு விட்டார். இது போல கூட உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கிறார்கள். அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறாரு. உங்களுடைய லட்சியம் நோக்கம் இதுவாக உள்ளது. பேட்ச் உங்களிடம் உள்ளது. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய முயற்சி எல்லாமே தேவதை ஆகணும், லட்சுமி நாராயணரை போல ஆகணும். அதுக்காக உங்ககிட்ட பேட்ச் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி உங்களுடைய கணக்கை பார்ப்பீர்கள்? பேட்ச் பின் பேட்சை கூட பாருங்கள். எப்படி உங்களுடைய பிசினஸ் கணக்கெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு லாபம் வந்தது, நஷ்டம் வந்தது அப்படின்னு
அது போல நீங்க போட்டிருக்கக்கூடிய இந்த பேட்ச் கூட பாருங்க. உங்களுடைய நடத்தை நடவடிக்கைகளையும் கூட பாருங்கள். நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய குணங்களை கூட நம்ம சோதித்து பார்க்கணும். ஒரு பொழுதும் குற்ற பார்வை இருக்கக்கூடாது. வாயிலிருந்து தீய விஷயங்கள் வெளிப்படக்கூடாது. தீயதை பேசுபவர்களே இல்லை என்றால் காதுகள் எப்படி கேட்கும்? கெட்டதை பேசக்கூடியவங்களே இல்ல அப்படின்னா காதுகள் எப்படி கேட்கும்? அதனால நம்ம கெட்டதை பேசக்கூடியவர்களாகவே இருக்கக்கூடாது. சத்தியுகத்தில் எல்லோரும் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். தீயதின் எந்த விஷயமும் கிடையாது. இவர்கள் கூட பலனை தந்தை மூலமாக தான் அடைந்துள்ளார்கள். தேவதைகள் அவ்வளவு உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு உயர்ந்ததா அந்த பலனை யார் மூலமா அடைஞ்சிருக்கிறாங்க? சிவ தந்தையின் மூலமாக தான். தந்தையே நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசம் ஆகிவிடும் என்பதை அனைவருக்கும் கூறுங்கள். இதில் நஷ்டமாகும் விஷயம் எதுவுமே இல்லை. நம்ம சிவபாபாவை நினைக்கிறதுனால எந்த நஷ்டமுமே நமக்கு கிடையவே கிடையாது. லாபத்திலே லாபம் தான் இருக்கு. ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. சந்நியாசியாக இருந்தார் என்றால் பிறகு சந்நியாச தர்மத்தில் வந்து விடுவார். ஒரு ஆத்மா ஒரு உடலை நம்ம விடுறோம் அப்படின்னா இந்த பிறவியில என்ன செய்தோமோ அந்த சம்ஸ்காரம் தான் நம்ம அடுத்த பிறவியை நம்ம எடுக்கிறோம். அதுக்குதான் பாபா எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு சன்னியாசியா இருந்தாரு, அந்த ஆத்மா இறந்துட்டாரு, உடலை விட்டுடுறாரு அப்படின்னா அடுத்த பிறவியில அந்த சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகும், வெளிப்படும். அவர்களுடைய மரபும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா? இச்சமயம் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வருவார்களா என்ன? வரிசை கிரமமாக தான் வருவார்கள். நாடகத்தில் நேரம் வராமல் நடிகர்கள் மேடையில் வருவாரா என்ன? அவங்களுக்கு நடிக்கக்கூடிய நேரம் வரும் பொழுதுதான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த நடிகர் வர முடியாது. உள்ளே அமர்ந்திருப்பார்கள். அது வரைக்கும் அந்த ரெஸ்ட் ரூம்லயே தான் அவங்க இருப்பாங்க. நேரம் வரும் பொழுது வெளியில் தனது பாகத்தை நடிப்பதற்காக மேடை மீது வருவார்கள். அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். இது எல்லை இல்லாதது. நடிகர்களாகிய நாம் நமது நேரத்தில் நம்முடைய பாகத்தை நடிக்க வேண்டும் என்பது புத்தியில் உள்ளது. இது எல்லை இல்லாத பெரிய விருட்சமாகும், பெரிய மரமாகும். வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். முதலில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. எல்லா தர்மத்தினரும் முதலிலேயே வர முடியாது. ஃபர்ஸ்ட் தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. எல்லா தர்மமும் ஆரம்பத்திலே வர முடியாது. யார் யாருக்கு எப்ப வரணுமோ அப்பதான் வருவாங்க. முதலிலும் தேவி தேவதா தர்மத்தினர் தான் பாகத்தை நடிக்க வருவார்கள். அது கூட வரிசை கிரமமாக தான் வருவார்கள். விருட்சம் பற்றிய ரகசியத்தை கூட புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை தான் முழு கல்ப விருட்சத்தின் ஞானத்தை கூறுகிறார். இது பிறகு நிராகார விருட்சத்துடன் ஒப்பிடப்படுகிறது. மனித சிருஷ்டி என்ற விருட்சத்தின் விதை நான் ஆவேன் என்று தந்தை தான் கூறுகிறார். இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை நான் தான் அப்படின்னு சிவபாபா சொல்றார். விதையில் விருட்சம் அடங்கியதாக இல்லை, ஆனால் விருட்சத்தை பற்றி ஞானம் அடங்கியுள்ளது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் உள்ளது. உயிரூட்டமுடைய சைத்தன்யமான விருட்சம் ஆகும் அல்லவா? விருட்சத்தின் இலைகள் கூட வரிசை கிரமமாக வெளிப்படும். இந்த மரத்தினுடைய இலைகள் யாரு? ஒவ்வொரு ஆத்மாக்கள். அவர்கள் கூட வரிசை கிரமமாக தான் எப்பப்போ வரணுமோ அப்பப்போ வருவாங்க. இந்த விருட்சம் பற்றி யாருமே புரியாமல் உள்ளார்கள். ஒரு மரம் வளருது அப்படின்னா அந்த மரத்துக்கான இலை எப்பப்போ வருதோ அந்த நேரத்துலதான் வருது. எல்லா இலையும் ஒட்டுமொத்தமா வந்துடுறது கிடையாது. அப்ப எந்தெந்த ஆத்மாக்கள் எப்பப்போ வரணுமோ அப்பப்பதான் வருவாங்க. கிளைகள் கூட அப்படிதான். இதனுடைய விதை மேலே உள்ளது. சுபாபா மேல இருக்காரு. எனவே இதற்கு தலைக்கீழான விருட்சம் என்று கூறப்படுகிறது. படைப்பவரான தந்தை மேலே இருக்கிறார். நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அது ஆத்மாக்கள் இருக்கும் இடமாகும். இப்பொழுது நாம் தூய்மையாகி செல்ல வேண்டும். உங்கள் மூலமாக யோக பலத்தினால் முழு உலகம் தூய்மையாகி விடுகிறது. உங்களுக்காக தூய்மையான சிருஷ்டி வேண்டும் அல்லவா? நீங்க தூய்மை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூய்மையான உலகம் வேணும் இல்லையா? நீங்கள் தூய்மையாக ஆகிவிடும் பொழுது உலகத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டி இருக்கிறது. எல்லாமே தூய்மையாகி விடுகிறது. ஆத்மாவில் தான் மனம் புத்தி உள்ளது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. சைத்தன்யமானது. ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்ய முடியும்.
எனவே எப்படி நாம் புனர்ஜென்மம் எடுக்கிறோம் என்ற முழுமையான ரகசியம் இனிமேலும் இனிமையான குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடையும் பொழுது எல்லோருடையதும் முடிந்து விடுகிறது. அவ சொல்றாரு பாருங்க, உங்களுடைய 84 பிறவியினுடைய சக்கரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லோருடைய பிறவியினுடைய சக்கரம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாருமே கடைசியில மேலதானே போகணும். எல்லோரும் பாவனமாக ஆகிவிடுகிறார்கள். இது அனாதியாக அமைக்கப்பட்ட நாடகம். ஆரம்பமும் முடிவும் இல்லாம இப்படியே சுத்திட்டு இருக்கக்கூடிய நாடகம் இது. ஒரு நொடி கூட ஒரே மாதிரி நிலைப்பது இல்லை. இந்த ஒரு 5000 ஆண்டுகளுடைய விஷயத்துல ஒரு செகண்ட் கூட இன்னொரு செகண்ட் மாதிரி இருக்காது. வினாடிக்கு வினாடி என்ன நடக்கிறதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பின்னால் தான் நடக்கும். ஒவ்வொரு ஆத்மாவிலும் அழியாத பாற்று நிரம்பி உள்ளது. அந்த நடிகர்கள் ஏதோ 2-3 மணி நேரத்தினுடைய பாகத்தை நடிக்கிறார்கள். ஆனால் அது ஆத்மாவிற்கு இயல்பான பாகமாக கிடைத்துள்ளது. ஆனா ஆத்மாவுக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பாற்று நேச்சுரல், இயல்பாகவே ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கு. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அதீந்திரிய சுகம் இப்பொழுது சங்கமயத்தினுடையதுதான் என்று பாடப்பட்டுள்ளது. தந்தை வருகிறார். 21 பிறவிகளுக்கு நாம் சதா சுகம் உடையவர்களாக ஆகிறோம். மகிழ்ச்சியான விஷயமாகும் அல்லவா? யார் நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்கள் மற்றும் புரிய வைக்கிறார்களோ அவர்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு சில குழந்தைகள் சுயம் அவர்களே கோபம் உடையவர்களாக இருந்தார்கள் என்றார் மற்றவர்களுக்குள்ளும் கோபம் பிரவேசம் ஆகிவிடுகிறது. 2 கைகள் தட்டும் பொழுதே சப்தம் வரும். அங்கு இது போல ஆவதில்லை. இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கும் அறிவுரையாவது, யாராவது கோவப்பட்டார்கள் என்றால் நீங்கள் அவர் மீது மலர்களை தூவுங்கள் அப்படின்னு பாபா நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். அன்புடன் புரிய வையுங்கள். இதுவும் ஒரு பூதமாகும். கோபம் அப்படிங்கிறது கூட ஒரு பூதம். மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு பொழுதும் கோபப்படக்கூடாது. கற்பிப்பவரிடமோ முற்றிலும் கோபம் இருக்கவே கூடாது. வரிசை கிரமமாக புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலருடையது தீவிர புருஷார்த்தம் ஆகிறது, ஒரு சிலருடையது மந்தமாக உள்ளது. மந்தமான புருஷார்த்தம் செய்பவர்கள் அவசியம் தங்களுக்குள் அவப்பெயர் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஒருவரிடம் கோபம் உள்ளது என்றால் எங்கு போனாலும் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள். ஏன்னா அங்க நிலைச்சு இருக்க முடியாது. கோபம்ங்கிற பூதம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால எந்த ஒரு தீய நடத்தை உடையவர்களாலும் இருக்க முடியாது. தேர்வு முடிவடையும் பொழுது அனைவருக்கும் தெரிய வரும். யார் யார் என்னவாக ஆகிறார்கள் என்பது எல்லாமே சாட்சாத்துக்காரமாகும். யார் யாரு என்ன ஆக போறாங்க, என்ன கர்மா செய்தாங்க, எதனுடைய அடிப்படையில இந்த நிலையை அடையிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே காட்சி ஆகுங்கிறார். காட்சிகளாக தெரிய வரும். யார் எப்படி காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கேற்ப மகிமை உண்டாகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் டிராமாவின் முதல் இடைக்கடையை அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் அந்தர்யாமி, உள்ளுக்குள் இருப்பதை அறிந்தவர் ஆவீர்கள். ஆத்மா உள்ளுக்குள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை அறிந்துள்ளது. அந்தர்யாமி அப்படின்னா ஞானத்தை புரிந்திருக்க கூடியவர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, இதனுடைய ஆரம்பம் என்ன, முதல் என்ன அப்படிங்கிற ஞானம் இப்போ ஆத்மாலதான் இருக்கு. முழு சிருஷ்டியின் மனிதர்களின் நடத்தைகளை பற்றி, அனைத்து தர்மங்கள் பற்றிய ஞானம் உங்களுக்கு உள்ளது. எந்தெந்த தர்மங்கள் எப்ப வராங்க, ஏன் அவங்க அந்த நேரத்துல வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்கு. அதற்கு அந்தர்யாமி என்று கூறப்படுகிறது. இதற்குதான் எல்லாரை பற்றியும் அறிந்திருக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மாவிற்கு எல்லாமே தெரிந்து விட்டது. அப்படி இன்றி பகவான் எல்லா இடத்திலும் வசிப்பவர் என்பது அல்ல. அவர் எல்லாமே தெரிந்தவர், எல்லாருடைய மனசுல என்ன ஓடுது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கறத அவருக்கு சொல்ல முடியாது. அவருக்கு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன உள்ளது? எல்லாருடைய மனசுல என்ன ஓடுது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? அவரும் இப்பொழுது கூறுகிறார், யார் எந்த மாதிரி முயற்சி புருஷார்த்தம் செய்வார்களோ அந்த மாதிரி பலனை அடைவார்கள் அப்படின்னு அவரே சொல்றாரு. நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? யார் செய்கிறார்களோ அதற்கான தண்டனையை கூட அவர்களே பெறுவார்கள். யார் எப்படிப்பட்ட கர்மா செய்யறாங்களோ அந்த கர்ம வினைக்கான பலனை அந்தந்த ஆத்மா தான் அனுபவிக்க போறாங்க.
இப்பேற்பட்ட நடத்தை உடையவராக இருந்தார்கள் என்றால் தாழ்ந்த கதியை தான் அடைவார்கள். பதவி மிகவும் குறைந்து போய்விடும். அந்த பள்ளிக்கூடத்தில் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால் பிறகு மீண்டும் அடுத்த வருடம் படிக்கிறார்கள். இந்த படிப்போ கல்பாந்திரத்திற்கானதாகும். இப்ப நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், சரியான நடத்தை இல்ல, அதனால ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அடுத்த 5000 வருஷத்துல இப்படியேதான் நடக்கும். இப்பொழுது படிக்கவில்லை என்றால் கல்பாந்திருக்கும் படிக்க மாட்டார்கள். ஈஸ்வரிய லாட்சியை முழுமையாக எடுக்க வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்களை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாரதம் சுகதாமமாக இருக்கும் பொழுது மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இப்பொழுது நம்முடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ற குஷி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். தீபாவளியின் நாள் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது கூறுவார்கள் அல்லவா, இன்னும் பாக்கி இவ்வளவு நாட்கள் இருக்கிறது, தீபாவளி நெருங்க நெருங்க இன்னும் 4 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு, நம்ம தீபாவளி கொண்டாடணும், புதிய ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? நீங்களும் கூறுகிறீர்கள் சொர்க்கம் வந்து கொண்டிருக்கிறது, நாம் நமது அலங்காரம் செய்வோம், பின் சொர்க்கத்தில் நல்ல சுகம் அடைவோம். செல்வந்தர்களுக்கோ செல்வத்தினுடைய போதை இருக்கும். மனிதர்கள் முற்றிலுமே கோரமான இருளில் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல செல்வந்தர்களா இருந்தாங்கன்னா அந்த செல்வத்தினுடைய போதை தான் இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, அறியாமை அப்படிங்கிற இருட்டுலதான் எல்லாருமே இருக்கிறாங்க. பிறகு இவர்கள் உண்மையை தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று திடீரென்று தெரிய வரும். கடைசியில எல்லாருக்குமே தெரியும் இவங்க உண்மையாதான் சொல்றாங்க அப்படின்னு. உண்மையின் சகவாசம் இருக்கும் பொழுதுதான் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இப்பொழுது உண்மையின் தொடர்பில் உள்ளீர்கள். உண்மையான தந்தையினுடைய தொடர்புல இருக்கிறதுனால உண்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சத்தியமான தந்தை மூலமாக சத்தியமானவராக ஆகிறீர்கள். அவர்கள் அனைவரும் அசத்தியத்தின் மூலமாக அசத்தியமானவர்களாக ஆகிறார்கள். இப்பொழுது பகவான் என்ன கூறுகிறார் மற்றும் மனிதர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று வேற்றுமை பற்றிய புத்தகம் கூட பிரசுரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வழி என்ன, கடவுளுடைய வழி என்ன அப்படிங்கிற வேற்றுமையினுடைய புக்ஸ் கூட இப்ப அச்சடிக்கப்பட்டு இருக்குது. பத்திரிகை இதழ்களில் கூட போடலாம், மனிதனுடைய வழி என்ன, கடவுளுடைய வழி என்ன, வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அது பத்திரிகையில கூட நீங்க போடலாம். கடைசியில் வெற்றியும் உங்களுடையதே ஆகும். யார் முந்தைய கல்பத்தில் பதவி அடைந்தார்களோ அவர்கள் அவசியம் அடைவார்கள். இது உறுதியாகும். அங்கு அகால மரணம் ஏற்படுவது இல்லை. ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும். தூய்மை இருக்கும் பொழுது நீண்ட ஆயுள் இருந்தது. பதீத்த பாவன பரமாத்மா தந்தை ஆவார். தூய்மை இல்லாத ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடியது ஒரே ஒரு சிவ தந்தை தான். எனவே அவசியம் அவர்தான் பாவனமாக ஆக்கி இருக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு அவ்வாறு கூறினால் அழகாக இருப்பதில்லை. கிருஷ்ணர் தூய்மையாக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்ல முடியாது. புருஷோத்தம சங்கம யுகத்தில் கிருஷ்ணர் பிறகு எங்கிருந்து வருவார்? தூய்மை ஆக்கணும் அப்படின்னா இந்த கலியுக இறுதியில சங்கம யுகத்துலதான் ஆக்க முடியும். இப்ப கிருஷ்ணர் இப்ப எங்க வருவாரு? அதே தோற்றமுடைய மனிதரோ பிறகு இருப்பதில்லை. அதே மாதிரி தோற்றமுடைய மனிதர் எப்படி இருக்க முடியும்? 84 பிறவிகள், 84 தோற்றங்கள் மற்றும் 84 செயல்முறைகள், இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. நாடகம் எவ்வாறு அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது? ஆத்மா சிறிய பிந்து புள்ளி ஆகும். அதில் அனாதி பாகம் நிரம்பி உள்ளது. இதற்கு இயற்கை என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் முதலிலோ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். அவரே பதீத்த பாவனர் ஆவார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆவார். சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. கலியுகத்திலோ எவ்வளவு துக்கம் உள்ளது. ஆனால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள். தந்தையோ தினமும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சிவபாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார், பின் கூடவே அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கூடவே இருப்பவர்களை விட பந்தனத்தில் இருக்கும் பெண்கள் அதிகமாக நினைவு செய்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அல்லவா? பாபாவின் நினைவிலேயே மிகவும் துடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவங்க பாபாவை நினைக்கிறாங்க. குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்கள். இதுதான் முக்கியமானது. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள்.
அப்பொழுது பந்தனங்கள் துண்டிக்கப்பட்டு கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார். பிறகு பாவக்குடம் அழிந்து போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, நமது நடத்தை நடவடிக்கைகளை தேவதைகளை போல இருக்க வேண்டும். நம்மளுடைய நடத்தை நடவடிக்கைகள் யாரை போல இருக்கணும்? தேவதைகளை போல இருக்க வேண்டும். எந்த ஒரு தீய வார்த்தைகளையும் வாயால் பேசக்கூடாது. இந்த கண்கள் ஒரு பொழுதும் கிரிமினல், அதாவது குற்ற பார்வை உடையதாக இருக்கக்கூடாது. தேக பார்வை இருக்கக்கூடாது. ஆத்ம பார்வையில தான் இருக்கணும். இரண்டாவது, கோபத்தின் பூதம் மிகவும் நஷ்டம் ஏற்படுத்துகிறது. 2 கைகள் தட்டும் பொழுதுதான் சப்தம் வரும். எனவே யாராவது கோபப்பட்டால் ஒதுங்கிவிட வேண்டும். அவர்களுக்கு அன்புடன் புரிய வைக்க வேண்டும். வரதானம்: தியாகம், தவம் மற்றும் சேவை மனப்பான்மை என்ற வழிமுறையின் மூலம் சதா சர்வ காலமும் வெற்றி சுரூபமாக ஆகுக. தியாகம், தவம் மற்றும் சேவை மனப்பான்மை என்ற வழிமுறையின் மூலம் சதா சர்வ காலமும் வெற்றி சுரூபமாக ஆகுக. விளக்கம்: தியாகமும் தவமும் தான் வெற்றிக்கான ஆதாரம். தியாக மனப்பான்மை உள்ளவர்களே உண்மையான சேவாதாரிகளாக ஆக முடியும். தியாகத்தால் தான் தனக்கும் மற்றவர்களுக்கும் பாக்கியம் உருவாகிறது. திடமான சங்கல்பம் செய்வது, இதுவே தவம் ஆகும். எனவே தியாகம், தவம் மற்றும் சேவை மனப்பான்மையால் பலவிதமான எல்லைக்கு உட்பட்ட எண்ணங்கள் முடிந்து விடுகிறது. குழு சக்திசாலி ஆகின்றது. ஒருவர் சொன்னார், மற்றவர் செய்தார் என்பது நடந்தேறுகிறது. ஒருபோதும் நீ, நான், எனது, உனது என்பது வருவதில்லை எனில் வெற்றி சுரூபமாகவும் தடைகள் அற்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சங்கல்பத்தின் மூலமாக கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருப்பது, இதுவே முழுமையான அகிம்சை ஆகும். சங்கல்பத்தின் மூலமாக கூட, எண்ணத்தின் மூலமாக கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருப்பதுதான் இதுவே முழுமையான அகிம்சை ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.